அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 3 உரைநடை உலகம் தமிழ் குடும்ப முறை. பக்தவச்சல பாரதி. குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடுங்காலம் ஆகியிருக்கலாம். இந்த உயர அமைப்பின் மூலமே உலகச் சமூகம் இயங்குகிறது. சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது. தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த தமிழ் பண்பாட்டின் செழுமை சங்க இலக்கியங்களின் வாயிலாக வெளிப்படுகிறது. குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது. ஆதலின் குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அழகாக உள்ளது. வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செய்ததில்லை. குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணமே. குடும்பம், திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தே செயல்படுகின்றன. நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல இன்று நாம் வழங்கும் திருமணம், குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இடம்பெறவில்லை. குடும்பம் எனும் சொல் முதலில் திருக்குறளில்தான் 1029 பயின்று வருகிறது. சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. குடம்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு எனும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுகின்றது. குடும்பு எனும் சொல்லுடன் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக செமாண்டிக் எக்ஸ்டென்ஷன் குடும்பம் எனும் சொல் அமைந்தது. பண்டை தமிழர்கள் குடும்பம் எனும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காலையான பொருளியல் 129 எனும் தொல்காப்பிய நூற்பா இல் மனை ஆகிய இரண்டு வாழிடங்களை குறிப்பிடுகின்றது. வாழிடம் சங்க இலக்கியத்தில் மேலும் பல சொற்கள் உள்ளன. இல், மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை சுட்டுகின்றன. மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை அகம் 346 16 17 என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. இன்னும் சில இடங்களில் தற்காலிக தங்கும் இடம் புக்கில் புறநானூறு 221 6 எனவும் திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் தன்மனை எனவும் வழங்கப் பெற்றுள்ளன. மனை எனும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வருகின்றது. மனையோள் எனும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். இதன் மூலம் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை அறியலாம். மணந்தகம் உயிரிகளைப் போன்றே குடும்பமும் தோன்றுகிறது, வளர்கிறது, பல கட்டங்களை கடக்கிறது. அதன் வாழ்க்கை சுழற்சியில் பல வடிவங்களில் நிலை மாற்றம் பெறுகிறது. இத்தகைய நீண்ட பாதையில் குடும்பத்தின் தொடக்கம் திருமணமே. மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மணந்தகம் எனப்படுகிறது.
முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக இது அமைகிறது. இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று கூறும் தொல்காப்பிய அடிகள் மூலம் தொல்பொருள் 151 மணந்தகம் எனும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. தாய்வழி குடும்பம் சங்க காலத்தில் கண சமூகத்துக்கு தாயே தலைமை ஏற்றிருந்தாள். தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. 10 கூறும் சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிறுவர் தாயே பேரிற் பெண்டே புறம் 270 செம்முது பெண்டின் காதலர் சிரா அன் புறம் 277 வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் புறம் 277 முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் புறம் 278 என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் களி பாலை 8 முதலான தொடர்களில் இவளது மகன் என்றே கூறப்பட்டது. இவனது மகன் என கூறப்படவில்லை என்பது நோக்கத்தக்கது. இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய்வழி சமூகத்தின் நிலையை காட்டுகின்றன. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாயமுறை இருந்துள்ளது. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது. அகம் 2410 274 14 284 13 இந்த அடிகளில் அகநானூற்றில் கூறப்படுகிறது. தாய்வழி குடும்பங்களில் பெண்களே குல தொடர்ச்சிக்கு உரியவர்களாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் பேறு முதன்மையாக விரும்பப்பட்டது. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிருக்கே போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல் குறுந்தொகை 295 தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறது. தந்தை வழி குடும்பம் மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய்வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண் மைய சமூக முறை வலுவாக வேறு ஊன்றி பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது. ஆண் மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறாள். நும்மனை சிலம்பு களியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக 500 399 1-2 வரிகள். இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். மேலும் மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே குறுந்தொகை 135 எனும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள்வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும். தனி குடும்பம் தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை 500 தெளிவுபடுத்துகிறது. 408 பாடல் மறியிடை படுத்த மாண்பினை போல் மகனையும் நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். 500 401 தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் எலிமெண்ட்ரி சிம்பிள் இமீடியட் ஃபேமிலி எனப்படும். தனி குடும்ப வகை சமூக
படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. இஃது இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். ஆனால் பல ஆதிக்குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இனவரைவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இஃது ஒரு தொல் வடிவமாகவே இருந்து வருகிறது என்பது இன்னொரு வாதமாகும். விரிந்த குடும்பம். சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்பம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி முறையையும் காண முடிகிறது. கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்பம் லீனியலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் 279 கூறுகிறது. ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல்ல இந்த நேர்வழி விரிந்த குடும்பம் பற்றி கூறுகிறது. சங்ககால குடும்ப அமைப்பில் முதல்நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது. நற்றாய் பெற்ற தாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயை பொறுப்பேற்றிருந்தாள். இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினார்கள். விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. தொன்மைமிக்க இக்குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாள பெருமிதமாகும். தமிழர் பரம்பரை. பரன் பறை சேயோன் சேயோள் ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் நாம் மகன் மகள் பெயரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் எள்ளு பேத்தி. ஸோ நாம் மகன் மகள் பெயரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் எள்ளு பேத்தி. நாம் நமக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க? தந்தை தாய் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோள் பரன் பறை. தந்தை பாட்டன் பூட்டன் ஓட்டன் சேயோன் பரன். நூல்வெளி. இப்பாடப்பகுதி பணுவல் தொகுதி 2 2010 காலாண்டு இதழில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம். இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார். பழங்குடிகள் நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழக பழங்குடியினர் பாணர் இனவரைவியல் தமிழர் உணர்வு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஸோ பக்தவச்சல பாரதி தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார். பழங்குடிகள் நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வுகள் இவருடைய பங்களிப்புக்கு முக்கியமானது. இலக்கிய மானிடவியல் பன்னாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழக பழங்குடிகள் பரணர் இனவரைவியல் தமிழர் உணர்வு உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார். இப்பாடப்பகுதி பணுவல் தொகுதி 2 2010 காலாண்டு இதழில் வெளிவந்த கட்டுரையோட சுருக்கம். நன்றி.